அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் முருகப்பெருமானின் அருளால் நல்ல நாளாக மாறட்டுங்க. உங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் நிச்சயம் நிறைவேறட்டும். உங்களுக்கு முருகப்பெருமானை பிடிக்குன்னா ஓம் முருகா போற்றி எனும் மந்திரத்தை 3 முறை கமெண்ட் பண்ணுங்க. நமக்கு நடக்கக்கூடிய நல்லது கெட்டது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வாயில்லாத ஜீவராசிகளுக்கு தெரியணும் சொல்லுவாங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க. அப்படிப்பட்ட ஒரு உயிரினம் தாங்க பள்ளி. பள்ளி பார்த்தீங்கன்னா குறிப்பாக இந்த நேரத்தில் உங்கள் வீட்டில் பள்ளி சத்தம் போடுதா, நிச்சயம் இது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரப்போகுதுங்க. காத்து கொண்டு இருக்குதுன்னு சொல்லலாம். சில சமயம் நல்லது கெட்டதை நமக்கு அறிகுறியாகவும் எச்சரிக்கையாகவும் இந்த பள்ளி சொல்லும். அப்படி பள்ளியினுடைய அறிகுறிகள் என்னென்னு தெரிஞ்சுக்கொள்ள இந்த ஒரு பதிவே கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். முந்தைய காலத்தில் பார்த்திங்கன்னா எல்லாம் பள்ளி சத்தம் போடும் திசையை வச்சு பல சகுனங்களை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க சொல்லி சரியாக கணிச்சு சொல்லியிருப்பாங்க. அந்த சகுன முறைகள் எல்லாம் காலப்போக்கில் பார்த்திங்கன்னா மூட நம்பிக்கையாக நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆனால் நம்முடைய முன்னோர்கள் கூறிய எந்த ஒரு விஷயமும் பார்த்திங்கன்னா பொய்யாக இருக்காதுங்க. சில சாஸ்திர சம்பிரதாயங்களை தேடி கண்டுபிடிச்சி இன்றளவும் பல பேர் கடைபிடிச்சிட்டு தான் இருப்பீங்க. இதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா நம்முடைய வீட்டில் எந்த நாளில் எந்த நேரத்தில் பள்ளி சத்தம் போட்டாலோ என்ன செய்யணும் அதை பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்குறோங்க. பள்ளியை கண்டாலே துரத்தி அடிக்கக்கூடிய இந்த காலத்தில் தாங்க இவை அனைத்தும் மூட நம்பிக்கை இல்லைங்க கூட சிலர் கேள்வி எழுப்பலாம். ஆனால் இன்றளவும் பள்ளி நம்முடைய தலைமையில் விழுந்தாலோ நம்முடைய உடம்புல ஏதாவது ஒரு பாகத்தில் விழுந்தாலோ பதறிக்கொண்டு தலையில் தண்ணீரை தெளித்து கொண்டு பள்ளி விழும் பழம் பார்க்கக்கூடிய பலரும் இந்த பூமியில் இருப்பீங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்குங்க. செவ்வாய், வெள்ளி, அமாவாசை, பௌர்ணமின்னு குறிப்பாக இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா மாலை 6 மணிக்கு மேலே உங்கள் வீட்டில் கவுளி சத்தம் போட்டால் கட்டாயம் அதில் ஒரு செய்தி நிச்சயம் இருக்குங்க. நல்ல தேவதைகளோ இல்லைன்னா உங்கள் வீட்டு குலதெய்வமோ இல்லைன்னா உங்கள் வீட்டு முன்னோர்களோ இல்லைன்னா உங்கள் வீட்டு இஷ்ட தெய்வமோ உங்கள் வீடு தேடி வந்து ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை உங்களுக்கு சொல்வதாக நீங்கள் எடுத்துக்கலாம். அதே போல் உங்கள் வீட்டில் உள்பகுதியில் பள்ளியானது சத்தம் போட்டாலும் வெளிப்பகுதியில் பள்ளியானது சத்தம் போட்டாலும் குறிப்பிட்ட இந்த 4 தினத்தில் பார்த்திங்கன்னா எந்த திசையில் சத்தம் போடுதுன்னு முதல்ல கவனித்து பாருங்கள். சில நேரத்தில் சத்தம் போடும் பள்ளி பார்த்திங்கன்னா கண்களுக்கு தெரியும், சில நேரங்களில் தெரியாது. இப்படி இருக்க எந்த திசையில் சத்தம் வருதுன்னு எப்படி நீங்கள் சொல்லலான்னு நீங்கள் கேட்கலாம். அந்த சமயத்தில் சிறிதளவு பச்சரிசியில் மஞ்சள் தூளை கலந்து அச்சதனி ஏற்றி பள்ளி சத்தம் போடும் அந்த திசையில் சமர்ப்பணம் செய்யுங்க. அதன் பின்பு 2 கைகளையும் கூப்பி மனதார உங்கள் குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டே உங்களுக்கு இருக்கக்கூடிய வேண்டுதல்கள் சொல்லிடுங்க. உங்கள் குடும்பத்தில் தீர்க்க முடியாத பல பிரச்சனைகள் இருக்கலாம். அந்த பிரச்சனையெல்லாம் நல்லபடியாக விரைவாக தீர வேண்டுன்னு உங்களுடைய பிரார்த்தனை நிச்சயம் நிறைவேறுன்னு உங்களுடைய முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த 4 தினங்களில் அதுவும் மாலை 6 மணிக்கு மேலே சத்தம் போட்டால் நிச்சயம் ஒரு நல்ல தேவதைகளாக தான் இருக்க முடியுங்க. பள்ளி ரூபத்தில் எந்த கெட்ட சக்தியும் இருக்க முடியாது. நம்முடைய சாஸ்திரங்களை இது சொல்லியிருக்காங்க. சிலர் பேர் பார்த்தீங்கன்னா வீட்டில் எப்போதும் பள்ளியானதை இரவு பகல் பார்க்காம எந்த கிளம்பையும் பார்க்காம சத்தம் போட்டுக்கொண்டே இருக்கும். இது உங்களுக்கு வரப்போகக்கூடிய பிரச்சனையாக முன்கூட்டியே சொல்வதற்கு கூட இருக்கலாம். ஆனால் இதற்காக யாரும் அனாவசியமாக பயப்படாதீங்க. நல்ல தேவதைகள் நமக்கு சகுனங்களை முன்கூட்டியே தெரிவிக்குது. பள்ளி ரூபத்தில் இருப்பதாகவோ இது சொல்லியிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா நம்ம எச்சரிக்கையாக செய்து முன்கூட்டியே கவனமாக இருக்கணும்னு நமக்கு எடுத்து சொல்லுதுங்க. அந்த சமயத்தில் உங்கள் குடும்பத்திற்குள்ள பிரச்சனை எதுவும் பெரியதாக வரக்கூடாதுன்னு மனதார வேண்டிக்கோங்க போதும். எனவே முடிந்தவரை முன்னோர்கள் கூறிய பள்ளி சகுனங்கள் எல்லாமே நம்மளால் கடைபிடிக்க முடியாதுனாலோ குறிப்பிட்ட இந்த 4 தினத்தில் பள்ளி சத்தம் போட்டக்கூடிய சமயங்களில் நம்முடைய வேண்டுதல்களை நம்ம வச்சாதாங்க பார்ப்போம். நிறைவேறினா அது உங்களுக்கு கிடைத்த அதிர்ஷ்டமாக மாறட்டும். நம்ம வீட்டில் பொதுவாகவே பள்ளிகள் இருப்பது இயற்கை தாங்க. ஆனால் அந்த பள்ளிகள் பார்த்திங்கன்னா நமக்கு சைனம் சொல்வதாக ஜோதிடத்தில் சொல்லியிருக்காங்க. நம்முடைய வீட்டில் நாம் ஒரு காரியத்தை பற்றி பேசிகிட்ருக்கோம். அப்போது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பள்ளி திடீர்னு சத்தம் போடும். அப்போது பெரியவங்க பாருங்கள்
பள்ளியே சொல்லுச்சு, நிச்சயம் இந்த காரியம் நல்லபடியாக முடியும்னு சொல்லுவாங்க. பள்ளி எந்த நாளில் எந்த திசையில் சத்தம் எழுப்புனா என்ன பலன்னு தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். ஞாயிற்றுக்கிழமை நாளில் பார்த்தினா கிழக்கு திசையில் பள்ளி சத்தம் போட்டால் பயங்க. திங்கக்கிழமையில் தன லாபத்தையோ, செவ்வாய்க்கிழமை சாம்பத்தோ, புதன்கிழமை சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும், வியாழக்கிழமை அசுபத்தையோ, வெள்ளிக்கிழமை சுப செய்தி தேடி வரும், சனிக்கிழமை நற்செய்தி தேடி வரும்னு சொல்லுவாங்க. அதே போல் தென்கிழக்கு திசையில் பள்ளி சத்தமிட்டா ஞாயிற்றுக்கிழமையில் தீமையும், திங்கக்கிழமையில் கலகத்தை உண்டாகலாம், செவ்வாய்க்கிழமை 10 லாபம், புதன்கிழமை தன லாபத்தை உண்டாக்கும், வியாழக்கிழமை சம்மணம், வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா அலங்காரத்தையும், சனிக்கிழமை திரவியத்தையும் ஏற்படுத்துமா. மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா தெற்கு திசையில் பள்ளியின் சத்தம் ஒலித்தா ஞாயிற்றுக்கிழமையில சுகத்தையோ, திங்கக்கிழமையில பகை, செவ்வாய்க்கிழமையில விசனம், புதன்கிழமை சரிப்பிடை, வியாழக்கிழமை தன லாபத்தையும், வெள்ளிக்கிழமை 10 வரவையும், சனிக்கிழமை ராஜ தரிசனம் கிடைக்குன்னு அர்த்தமாக நீங்கள் எடுத்துக்கலாம். இறுதியாக தென்மேற்கு திசையில் பள்ளி சத்தமிட்டா பார்த்தீங்கன்னா அந்த நாளில் ஞாயிற்றுக்கிழமையில் 10 வரவு, திங்கக்கிழமை விரோதம், செவ்வாய்க்கிழமை சத்ரு, புதன்கிழமை பந்து கஷ்டம், வியாழக்கிழமை காரிய சித்தி, வெள்ளிக்கிழமை நற்செய்தி, சனிக்கிழமை ரோகம்னு சொல்லுவாங்க. இந்த திசைகளில் கத்தினா ஒவ்வொரு நாளுக்கு ஒவ்வொரு மாதிரியான பலன் உண்டு. அதே போல் பள்ளி தோஷம் விலக என்ன மாதிரியான பரிகாரம் செய்யணும். பொதுவாகவே நம்முடைய உடம்பில் வயிறு, தொப்புள், நெஞ்சின போன்ற பகுதிகளை தவிர்த்து மற்ற பகுதிகளில் பள்ளி விழுந்தால் அதை தீய சகுனம்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆணுக்கு உடலில் வலது பக்கத்திலும், பெண்களாக இருந்தால் உடலில் இடது பக்கத்திலும் பள்ளி விழுந்தால் அது தோஷம்னு சொல்லப்பட்டிருக்கு. பள்ளி உங்கள் மீது விழுந்த உடனே உங்களுக்கு தோஷம் ஏற்படுவதாக நீங்கள் குளியலறைக்கு சென்று குளித்து விடுவீங்க. பிறகு வீட்டு பூஜை அறைக்கு சென்று ஒரு சிறிய மண்ணெண்ணுகள் விளக்கில் தீபம் ஏற்றி உங்கள் குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்க. பிறகு சிவனுக்குரிய மகா மிருஞ்சிய மந்திர பாராயணம் செய்யலாம். இந்த பரிகாரம் செய்தாலே உங்கள் உடலில் பள்ளி விழுந்தால் ஏற்பட்ட தோஷம் நீங்கிடுங்க. பஞ்சகாவியன்னு சொல்லக்கூடிய பசு மாட்டின் பால், தயிர், நெய், சிறுநீர், சாணம்னு 5 பொருட்களை கலந்து செய்யக்கூடிய ஒரு பாரம்பரிய இயற்கை வைத்திய பொருளுங்க. தங்களுடைய உடலின் மீது பள்ளி விழுந்தால் அதனால் தோஷம் ஏற்பட்டுள்ளதுன்னு நீங்கள் நினைச்சா பஞ்சகாவியத்தை சிறிதளவு எடுத்து சாப்பிட்டு தண்ணீர் அருந்தினா பள்ளி விழுந்த தோஷம் விலகுவதாக சொல்லுவாங்க. உங்களுடைய உடலின் மீது பள்ளிகள் எதிர்பாராமல் விழுந்தா தோஷம் ஏற்பட்டதாக கருதினீங்கன்னா வசதி இருந்தால் தங்கத்தால் செய்த ஏதாவது ஒரு பொருளை ஒரு கோயிலுக்கு தானமாக கொடுத்தா பள்ளி விழுந்தால் ஏற்பட்ட தோஷம் விலகிடுங்க. அதே போல் சனிக்கிழமை தினத்தில் வெள்ளை எள் தானியங்களை பிறருக்கு தானம் செய்திடுங்க. அதே போல் கோவில்களுக்கு தீபம் ஏற்ற மண்ணால் செய்யப்பட்ட அகல் விளக்குகளை தானம் செய்தாலும் பள்ளி விழுந்த தோஷம் போக்குவதற்கான சிறந்த ஒரு பரிகாரமாக அமையும். மேலும் பள்ளி பார்த்தீங்கன்னா உங்கள் தலையினுடைய இடது பக்கம் விழுந்துச்சுன்னா துன்பம் உண்டாகலாம். தலையின் வலது பக்கம் பள்ளி விழுந்தா கலகம் உண்டாகுங்க. நெற்றியின் மீது பார்த்தீங்கன்னா இடது பக்கம் பள்ளி விழுந்தா கீர்த்தி உண்டாகும். நெற்றியின் வலது பக்கம் விழுந்தா லட்சுமி கடாட்சம் உண்டாகும்னு சொல்லுவாங்க. அதுவே வயிறு இடது பக்கம் விழுந்தா மகிழ்ச்சி உண்டுங்க, வலது பக்கம் விழுந்தா தானியம் சேருன்னு சொல்லுவாங்க. ஆஸ்திர முறைப்படி மட்டும் இல்லைங்க, ஆன்மீக ரீதியாகவும் வழிபாட்டில் பள்ளிக்கு முக்கிய இடம் இருக்குது. நாம் இறைவனிடம் முக்கியமான விஷயமாக முறையிடும் போது பள்ளி சத்தமிட்டா நம்முடைய வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும். இது கடவுள் ஒப்புதல் அளித்து விட்டார்னு எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, காஞ்சிபுர வரதராஜ பெருமாள் கோவிலையும், திருச்சி ஸ்ரீரங்க ரங்கநாதர் கோவிலையும், திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பள்ளியின் உருவத்தை தொட்டு வணங்குவது முக்கிய வழிபாடாகவும் இருக்குது. பள்ளியை தொட்டு வழிபட்டிங்கன்னா நம்முடைய தோஷங்கள் அனைத்து நீங்கி துன்ப நிலை மாறி நன்மைகள் நடைபெறன்னு சொல்லுவாங்க. நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் பள்ளி விழுந்த பலன் பார்த்தீங்கன்னா 7 நாட்களுக்குள்ள மட்டும்தான்னு சொல்லுவாங்க. பள்ளி விழும் சாஸ்திரங்கள் சொல்லக்கூடிய பலன்களின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா தலை, மூக்கு, புருவ மத்தியிலையும், வாய், மேல் உதடு, கை, வலது மணிக்கட்டுன்னு, இடது கை விரல், இடது விழா எலும்புன்னு போன்ற இடங்களில் பள்ளி விழுந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அபசகுனமாக எடுத்துக்கலாம். இவற்றில் விழுந்தா தீய பலன்கள் ஏற்படுன்னு சொல்லியிருக்காங்க. தோஷம் இல்லைன்னா தீய பலன்களை தரக்கூடிய உடல் பாகங்களில் பள்ளி விழுந்தா உடனடியாக தலைக்கு குளிச்சுட்டு இஷ்ட தெய்வத்தை மனதார வழிபடுங்க. அருகில் இருக்கக்கூடிய சிவன், பெருமாள் இல்லைன்னா விநாயகர் கோவிலுக்கு சென்று வழிபடலாம். அப்படியே செல்ல முடியாதவங்க வீட்டிலே விளக்கேற்றி வைத்து வழிபடுங்க. இஷ்ட தெய்வத்திற்குரிய மந்திரத்தை தொடர்ந்து உச்சரித்தா தீய பலன்கள் குறைந்து நன்மைகள் அதிகரிக்கும். முடிந்தவங்க காஞ்சிபுரம், திருச்சி,
திருப்பதி கோவில்களுக்கு சென்று அங்குள்ள பள்ளி உருவத்தை தரிசித்துட்டு வாங்க, ரொம்ப நல்லது. இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா பள்ளி குறிப்பிட்ட இடத்துல சத்தமிட்டால் என்ன மாதிரியான பலன்கள் காத்திருக்குன்னு தெரிஞ்சுக்கொண்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.